ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி கோதுமை ரவையை வச்சு பாயாசம் தான் செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது திடீர் பாயாசம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்பயுமே நம்ம ரவையை வச்சு உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெல்லம் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் எல்லாம் கரையிற அளவுக்கு விட்டுருங்க. பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இதில் மண் இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வேறொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதே கப்பில் வெல்லம் எதில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. அதை லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துருங்க. இந்த பாயசத்தில் தேங்காய் பால் டேஸ்ட்டும் நெய் வாசனையும் தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எல்லா இடமும் படுற மாதிரி ரவையை வறுத்துருங்க. இப்போ வறுக்கும் போதே அந்த நெய் வாசனையும் ரவை வாசனையும் வரும். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ரவை கருகிரும். இப்போ 1 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து வேக வைங்க. மொதல் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை கிளறி விட்டுருங்க. இந்த கோதுமை தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். மறுபடியும் நம்ம மிச்சம் இருக்க தண்ணியும் ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா வெந்துடும் நல்லா. நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதில் இப்போ 1 கப் அளவுக்கு இல்லாட்டி 1/2 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அடி பிடிச்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லாட்டி கோவா கூட சேர்த்துக்கரலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாகு வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ கலர் சேஞ்ச் ஆயிரும். ரவை கலரு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். வெல்லம் சேரும் போது இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் போட்டிருக்க ஸ்வீட்டு அதிகமாகவே தித்தி போயிருக்குங்க இதில். இப்போ நம்ம கொஞ்சம் போல் ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாயாசம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தேங்காய் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்லியிருக்கேங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கடி ஹெல்த்தியான பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி, திராட்சை இதை சேர்த்துட்டு வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி அதையும் நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். சூப்பரான கோதுமை ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக பாதாம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. தேங்க்யூ.